சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 3 நேரம் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷத்தை, அந்த சந்தோஷம் நிறைவான சந்தோஷத்தை, நிலையான சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 129வது செய்தி, சிலுவை சிந்தனை 9/10. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். சில முக்கியமான நிஜங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். பாருங்கள், சிலுவை என்றாலே இயேசு கிறிஸ்துவுக்கு வேதனை, ஆனால் உனக்கு சாதனை. எனவே அவருக்கு சந்தோஷம். ஒருவேளை உலகத்தார் என்ன நினைக்கிறாங்க, சிலுவை என்றாலே தோல்வி என்று. ஆனால் நமக்கு அது வெற்றி. எனவே நீ வெற்றி அடைகிறதுனால அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். அதே போல பாருங்க, சிலுவை என்றாலே இயேசு கிறிஸ்துவுக்கு காயம், உனக்கும் எனக்கும் ஆரோக்கியம். எனவே அவருக்கு சந்தோஷம். சிலுவையில் அவருக்கு துன்பம், நமக்கு இன்பம். அது நமக்கு இன்பமாக மாறிவிட்டதுனாலே அவருக்கு சந்தோஷம். அதைத்தான் ஆவியானவர் இன்றைக்கு கற்றுத்தர போகிறார். அல்லேலூயா. அவர் பட்ட வேதனை, அவர் பட்ட நிந்தை, அவர் பட்ட அவமானம் எதுவுமே அவருடைய சந்தோஷத்தை குறைக்கவில்லை. ஏனென்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உனக்கும் எனக்கும் அவை மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறிவிட்டபடியினாலே அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். The book of Hebrew chapter 12 verse 2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்று இருக்கிறார். ஏனையா அவராலே அவமானத்தை தாங்க முடிந்தது? எதனாலே சிலுவையை சகிக்க முடிந்தது தெரியுமா? சிலுவையிலே தான் நீங்க பிறந்தீங்க. எப்படி ஒரு தாய் 10 மாதங்கள் ஒரு குழந்தையை வயிற்றிலே வளர்த்து அதை தாங்கி சுமந்து வேதனை அனுபவித்து டெலிவரி பண்ணுறா. டெலிவரி ஆகி அந்த குழந்தையை பார்த்த உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷம். அதே போல உன்னை சிலுவையிலே பெற்றெடுத்ததுனாலே நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சந்தோஷப்பட்டார். அருமையானவர்களே, ஆமென். இந்த 21வது நூற்றாண்டில் இந்த பூமியில வாழுகிற நம் ஒவ்வொருவரையும் 21 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையிலே அவர் பார்த்தார். அது அவருடைய டிசைன். And also it is his desire. அவருடைய டிசைன், அவருடைய டிசைர் எல்லாமே என்ன தெரியுமா? உன்னையும் என்னையும் பெற்றெடுக்கும்படியாக எவ்வளவு வேதனையையும் அவர் அனுபவிக்க ஆயத்தமாக இருந்தார். எவ்வளவு அவமானத்தையும் தாங்கிக் கொள்ள அவர் ஆயத்தமாக இருந்தார். ஏனென்றால் தேவன் அன்பாக இல்லை, தேவன் அன்பாக மட்டுமே இருக்கிறார். அல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, உன்னை எப்படி சிலுவையில் பார்த்தார் தெரியுமா? இதான் ரொம்ப முக்கியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களை சிலுவையிலே எப்படி பார்த்தார் தெரியுமா? ஆபிரகாமை விட மிகப்பெரிய ஐஸ்வர்யவனாக உன்னை சிலுவையிலே பார்த்தார். அப்படியே இன்ஹேல் பண்ணுங்க. ரைட்? எதை இன்ஹேல் பண்ணணும்? உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களுக்கு நாம் சொந்தக்காரர் என்று தெரியும். இன்றைக்கு நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எனவே நான் இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் பேசுகிறதை கவனமாக கவனியுங்க. ஏனையா உங்களை குறித்து சிலுவையிலே அவர் சந்தோஷப்பட்டார் தெரியுமா? நீங்கள் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்கள் ஆகிவிட்டீர்கள். எப்படி நீங்கள் பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரம் பண்ணி உங்களை பரிசுத்தவானாக மாற்றி வைத்திருந்தாரோ, அதே போல பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக தேவன் சிலுவையிலே உங்களை பார்த்தார். எனவே என்ன செய்தார் தெரியுமா? உங்களுடைய தரித்திரத்தை அவர் சுமந்தார். 2 கொரிந்தியர் 8:9. ஏனையா அவர் சிலுவையிலே தரித்திரரானார்? ஐயா, அவருடைய ஐஸ்வர்யம், வெள்ளிக்கும் பொன்னுக்கும் சொந்தக்காரராகிய நம்முடைய தேவாதி தேவனுடைய ஐஸ்வர்யத்தை உங்க மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அதுதான் சிலுவை சிந்தனை.
2 கொரிந்தியர் 8:9, 2 கொரிந்தியர் 9:8. நீங்கள் ஒருவேளை இன்னும் கடன் பிரச்சனையில் இருக்கிறீர்களா, ஏழ்மையில் இருக்கிறீர்களா, அந்த 2 வசனங்களையும் ரூமு போட்டு தியானிங்க. சீரியஸாக சொல்கிறேங்க. சிலர் ஏன்டா ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா அவங்ககிட்ட பேசுகிறேன், ஐயா சொல்லுங்கம்மா, எனக்கு இத்தனை லட்ச ரூபா கடன். சரிம்மா, என்னுடைய வருமானம் வட்டி கொடுக்க கூட போதலை. ஏன் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க தெரியுமா? ஹிஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல் என்கிற நாலேஜ் இல்லை. அந்த விதவை கடன்காரங்க அவங்களுடைய பையங்களை கடத்துறதுக்கு வந்துட்டாங்க. எலியா எப்படி தீர்வு கொடுத்தாரு? சூப்பர் நேச்சுரல் தீர்வு தானே கொடுத்தாரு. கொஞ்சம் போல எண்ணெய் இருக்குன்னு சொன்ன, பக்கத்து வீட்டிலலாம் பாத்திரத்தை வாங்கு, இந்த எண்ணெயை ஊத்து, பாருங்கள், நூற்றுக்கணக்கான பானை நிறையத்தக்கதாக எண்ணெய் வந்துச்சு. எப்படி வந்தது? சூப்பர் நேச்சுரலாக வந்தது. எந்த பிரச்சனையையும் பரலோகம் எப்படி தீர்க்கும் என்றால் சூப்பர் நேச்சுரல் தான் தீர்க்கும். பற்றாக்குறையா சூப்பர் நேச்சுரல் தீர்வு தான். ஐயா, இதற்காகவே அவர் உன்னுடைய ஏழ்மையை, உன்னுடைய தரித்திரத்தை சிலுவையிலே தன் மீது ஏற்றுக்கொண்டதுனாலே அவர் தரித்திரரானார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஐயா, சிலுவை என்றாலே சந்தோஷ சிலுவை தான், ஜாய்ஃபுல் கிராஸ். நீங்கள் இந்த நாட்களிலே நீங்கள் அழுது அழுது சிலுவையை தியானிப்பீர்கள் என்றால் இருக்கிறதையும் இழந்து விடுகிறீங்க. இதுவரைக்கும் 8 செய்திகளை வெளியிட்டு இருக்கிறோம். சிலுவை சிந்தை என்கிறது ஜஸ்ட் 15 minutes. இன்னைக்கு உள்ள செய்தியையும் கேளுங்க. நாளைக்கு சிலுவை சிந்தனை 10வது செய்தி வருங்க, அதையும் கேளுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அவருடைய ஐஸ்வர்யத்தை உங்கள் மேலே வைத்து விட்டார். இதைத்தான் இயேசு உங்கள் மேலே பார்க்குறாரு. சத்தியத்தை சரியாக அறிகிற ஒரு கூட்டம் இருக்குது, வரும், அவர்கள் ஐஸ்வர்யவர்களாக வாழுவார்கள் என்று உங்களை சிலுவையிலே தொங்கும் பொழுது பார்த்ததுனாலே அவர் சந்தோஷமாக இருந்தார். ஹல்லேலூயா. அடுத்து என்ன செய்தார்? தழும்புகள் பெற்றார். பிலாத்துடைய அரண்மனையிலே அவரை போட்டு அடின்னு அடிச்சாங்க. எதுக்குங்க அவரை காயமாக்குனாங்க? எதற்காக அவர் காயப்பட்டார்? நீ ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே. ஏசாயா 53 இருக்கு, 1 பேதுரு 2:24 இருக்கு. சிலுவைக்கு முன்பதாக ஏசாயா எப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்? அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் என்று ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றார். பேதுரு எப்படி எழுதுறாரு? அவருடைய தழும்புகளால் குணமானோம். இட் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். இவை எல்லாவற்றையும் நீங்கள் முற்றிலுமாக சுகமாக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்ததுனால சிலுவையில் அவர் சந்தோஷமா இருந்தாருக்கு. அல்லேலூயா. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை கட்டாயம் அவருக்கு வந்தது. அப்படி என்றால் என்ன பொருள்? உங்களுக்கும் உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கும் இடையிலே பகையை உண்டாக்கி கொண்டு நடுச்சுவராக இருந்த அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார் பாருங்க. இனி ஒரு சந்ததி வருகிறது, அவர்களுக்கு நியாயப்பிரமாணமும் கிடையாது, கட்டளையும் கிடையாது, அவர்கள் ஃப்ரீயா தேவனண்டே வரலாம் என்கிற வெளிச்சமெல்லாம் இருந்ததுனாலே சிலுவையை அவர் சந்தோஷமாக அனுபவித்தார். அதனால்தான் இட் இஸ் ஜாய்ஃபுல் கிராஸ். ஆமென். Thank you Lord for your goodness. What a loving daddy. அவர் பட்ட வேதனை, நிந்தை, அவமானத்தை விட அவர் அடைந்த சந்தோஷம் பெரியது. எப்படி ஒரு பிள்ளை அங்கே வெளியே வந்த உடனே, டெலிவரி ஆன உடனே தாய்க்கு அந்த வலியெல்லாம் போயிருப்பாரு, அதே போல் அருமையானவர்கள் சிலுவையில் உங்கள் யாவரையும் பெற்று எடுத்து விட்டதுனால அவருக்கு ஒரே கொண்டாட்டம். இதற்காகத்தான் அந்த பூமிக்கு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த செய்திக்கு இன்னொரு பேர் கொடுக்கல, என்ன தெரியுமா? சந்தோஷ சிலுவை, ஜாய்ஃபுல் கிராஸ். இப்படி நீங்கள் வேதத்தை தியானிங்க. எப்படி தியானிக்கணும்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நான் சிலுவையிலே பிறந்தவன், நான் சிலுவையிலே பிறந்தவள், அன்றைக்கே இயேசு கிறிஸ்து என்னை பார்த்துட்டாரு, அன்றைக்கே என் மேலே அவர் கண்ணு பட்டுட்டு. ஆமென். அவர் என்னை அங்கேயே பார்த்ததுனாலே சிலுவையினுடைய வேதனை அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. என்னுடைய ரட்சிக்கப்பட்ட என்னை அவர் சிலுவையிலே பார்த்ததுனாலே அவர் கஷ்டம் அவர் படவே இல்லை, சந்தோஷப்பட்டாரு. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே.
Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy. Amen. Joyful cross. What does it mean? தேவன் மாத்திரமே அனுபவிக்கக்கூடிய அந்த ஓவர்ஃப்ளோயிங் ஜாயை யோவான் 14வது அதிகாரம், யோவான் 15வது அதிகாரம், யோவான் 16வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலும் தேடி வாசியுங்கள். அதில் என்ன சொல்லியிருக்கு? இயேசு சொன்னதை எழுதியிருக்கு. என்னது? கேளுங்கள், அப்பொழுது என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருவேன். 2 குவாலிட்டி சொல்றாரு. அவருடைய சந்தோஷத்திற்கு 2 கேரக்டர் சொல்றாரு. என்ன தெரியுமா? அது நிரந்தரமானது. இட் இஸ் இட்டர்னல். 2வது எப்படி? ஓவர்ஃப்ளோயிங். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கலப்பா, என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அது நிறைவான சந்தோஷம், அது நிலையான சந்தோஷம். அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், சிலுவையிலே தொங்கும் பொழுதும் அங்கே நிறைவாக அந்த சந்தோஷம் பொங்கி வழிந்து ஓடிட்டு, சிறைச்சாலைக்குள்ளே அந்த யோசேப்பும் பவுலும் சீலாவும் அங்கே சிறைச்சாலைக்குள்ளே இருந்த பொழுதும் அவருடைய சந்தோஷம் பொங்கி வழிந்து ஓடியது. சீறுகிற நெருப்புக்குள்ளே இருக்கும் பொழுதும் அந்த சந்தோஷம் பொங்கி பெருகி ஓடுகிற சந்தோஷம். அப்படிப்பட்ட மேலான சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாகவே சிலுவையிலே நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து துன்பத்தை அனுபவித்தார். கிளாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.